ஹாய் நான் அதித்தி. இந்த வீடியோல வந்து சுஜாதா அவர்களோட மறுபடி அப்படிங்கிற சிறுகதையை பார்க்கலாம். இந்த சிறுகதை வந்து சுஜாதா அவர்களோட தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் 2ஆம் தொகுதியிலிருந்து வந்திருக்கு. கதைக்குள்ள போயிடலாம். இது வந்து ஒரு சின்ன சிறுகதை தான், பட் பாகமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு ஹெட்டிங், அடுத்த ஹெட்டிங் வந்து இது, இந்த மாதிரி குட்டி குட்டி ஹெட்டிங்ஸாக வச்சு கொடுத்துருக்காங்க. சிறுகதை தான், அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கும் ஒரு அழகான ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. கதைக்குள்ள போயிடலாம். கதை வந்து ஒரு ஹோட்டல்ல ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கே வந்து காதலனும் ஹோட்டலிலே அப்படிங்கிறது தான். கதை ஒரு ஹோட்டல்ல ஆரம்பிக்குது. ராமச்சந்திரன் அப்புறம் சவிதா இவங்க 2 பேரும் வந்து லவ்வர்ஸ். ராமச்சந்திரனுக்கு வயசு 26, சவிதாவுக்கு வயசு 22. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் மீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமே வந்து காமனாக நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணி ஒரு கட்டத்தில் ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் ஹோட்டலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஜூக் பாக்ஸ் இருக்கும், பாட்டு பாடும் இல்லைங்களா. அதில் வந்து ஒரு அது இது எப்படியாவது பாடுறதை நிறுத்த வை அப்படின்னு சவிதா ராமச்சந்திரன் கிட்ட சொல்லுவாங்க. நான் வந்து சரி இப்போ நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவார். அது பாடுறதை நிறுத்தும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, சவிதா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இவர் வந்து தெர்மோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற பிரிவில் வந்து இவர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பார், பிஹெச்டி பண்ணிட்டு இருப்பாரு. பில்லு யாரு பே பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழப்பம் வரும். நீ பே பண்ணு, நான் பே பண்ண, பரவாயில்ல நான் பே பண்றேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் பே பண்றேன், இல்லை நான் பே பண்றேன், வழக்கமா நடக்கிறது தான். அந்த இதுக்கப்புறமே சரி இவ்வளோ ஆச்சு, நீ எப்போ எங்கள் வீட்டில் வந்து பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு சவிதா கேட்பாங்க. வீட்டில் பேசுகிறனும், ஆமாம் பேசணும். அவங்க வீட்டில் சவிதாவுக்கு வந்து ஒரு மாமா இருப்பாங்க. மாமா கிட்ட வந்து பேசு, உங்கள் மாமா கிட்ட என்னை பற்றி நீ சொல்லியிருக்கியா அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்பாரு. சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், பேசிக்கிறோம், அதெல்லாம் சொல்லியிருக்கேன், காதலிக்கிறோம் சொன்னது கிடையாது அப்படின்பா. சரி நான் வந்து பார்க்குறேன், எப்போ வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறப்ப வெள்ளிக்கிழமை வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வெள்ளிக்கிழமை மீட் பண்ண போறாங்க. இதோட இந்த ஃபர்ஸ்ட் பாகம் முடிஞ்சிருச்சு. 2வது பாகம் வந்து தட்டுங்கள் அதட்டப்படும் அப்படிங்கிறது. வெள்ளிக்கிழமை ஆச்சு, இவர் போறாரு ராமச்சந்திரன். மாமா பேர் வந்து நடேசன். சவிதா அவங்க மாமா இருக்காருல்ல, அவர் பேர் வந்து நடேசன். வீட்டுக்கு போறாரு. போயிட்டு கதவை தச்சாரு. சவிதா வந்து ஒரு ப்ளூ கலர் சாரி கட்டிட்டு வெளியே வர்றாங்க. அவங்க கண்ணில் வந்து ஒரு சோகம். என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்து பார்த்து சிரிக்கிறாரு. நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. புரியாம பார்ப்பாங்க. என்னது, யாரு நீங்க அப்படின்னு. யாரு நீங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆவாரு. ஏம்மா நான் தான்மா ராமச்சந்திரன்மா, நீங்க நம்ம லவ் பண்றோம் வர சொன்னீங்களே அப்படின்னு. லவ் பண்றோமா, நீங்க யாருங்க முதல்ல, எதுக்கு இப்படி வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க, என் யாருன்னே தெரியாது, நீங்க தயவுசெய்து முதல்ல வெளில போங்க அப்படிம்பாங்க அவங்க. இல்லை உங்க மாமா வந்துடுவார், யாருமா அப்படின்ட்டு. இவர் சொல்லுவார், ஏங்க நாங்க 2 பேரும் என்னை பத்தி கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கா இல்லைங்க, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு. யாரு நீ, தெரியவே தெரியாது எனக்கு ஒண்ணு, ஒழுங்கு மரியாதை வெளியே போ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு வெளியே தள்ளி விட்டுருவாரு. தெருவில் எல்லாரும் கூடி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரே அசிங்கமா இருக்கும் ராமச்சந்திரனுக்கு. என்ன இப்படி ஆயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் அவர் நோட் பண்ணியிருப்பாரு, அந்த பொண்ணோட கண்ணில் நிஜமாவே யாருன்னு இவர் தெரியாது அப்படின்ற லுக்கு தான் இருக்கும். நிஜமாவே அந்த பொண்ணு நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்றோம். என்னடா அது, யாருன்னு தெரியாதா, என்ன 2 நாள் முன்னாடி பார்த்து பேசியிருக்கோம், இத்தனை மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், தெரியாதுன்னா குழப்பத்திலே போவாரு. ராமச்சந்திரனுக்கு ஒரு விஷயம் தோணும். அதாவது சவிதா அவங்க மாமா நடேசன் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ஹிப்னோட்டிசம் பண்றவர். ஹிப்னோட்டிசம் அப்படிங்கிறது ஒருத்தரை ஆழ்ந்த தூக்கத்துக்கு தள்ளி அவங்களுடைய அது வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆழ்ந்த தூக்கத்துக்கு தள்ளி அவங்க அடிமனசுல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது. பட் இந்த கதைப்படி நடேசன் வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு தள்ளி எல்லாமே பண்ண தெரிஞ்சவராக தான் இருப்பாரு. ஒருத்தவங்களை ஒரு விஷயத்த நினைக்கவும் வைக்கலாம், மறக்கவும் வைக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். நடேசன் வந்து அந்த கேட்டகரியா இருப்பார். ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்த பாகம் வந்து நடேசன் சிரித்தார் அப்படிங்கிறது. நடேசன் சொன்னேன் இல்லைங்களா, ஹிப்னோட்டிசம் தெரிஞ்சவர்னு சொல்லிட்டு. இப்போ அவருடைய ஃப்ளாஷ்பேக். அவருக்கே வந்து சொல்லுவாங்க சவிதா வந்து, இந்த மாதிரி நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், இவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்லவர் மாமா, அப்படி படிக்கிறாரு இப்படி படிக்கிறாரு, அது இது எவ்வளோ தெரிஞ்சவர் அப்படின்லாம் சொல்லுவோம். சரி ஆக மொத்தம் நீ அவரை லவ் பண்ணுறாரு தானே அப்படின்னோடனே, ஆமாம் அவன் லவ் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஹிப்னோட்டிசம்க்கு ஆழ்த்திடுவார். அதாவது ஆழ்ந்த தூக்கத்துக்கு அந்த பொண்ணை ஆழ்த்திட்டு அவனை பற்றி நினச்ச எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நீ நினைவுக்கு கொண்டு வாங்க அப்படிம்பாரு. இந்த பொண்ணும் எல்லாத்தையும் யோசிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தது, பேசிக்கிட்டது, அடுத்தடுத்த சந்திப்புகள்லாம் எங்கெங்க நடந்தது, எல்லாத்தையுமே இந்த பொண்ணு யோசிக்கும். யோசிச்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு வந்து படுத்துருக்கும். அவர் வந்து இப்போ ஹிப்னோட்டிசம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு அந்த பொண்ணை அழுத்திடுவார். அழுத்தினதுக்கு அப்புறமா
அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லுவாரு. இந்த மாதிரி நீ வந்து ராமச்சந்திரன பத்தின எல்லா நினைவுகளையும் அழிக்கிற. நீ ராமச்சந்திரன் ஒருத்தர பார்க்கவே இல்ல உன் வாழ்க்கையில. உனக்கு யாருன்னே தெரியாதவர் அப்படின்னு சொல்லி, அந்த பொண்ண ஆழ்ந்த தூக்கத்துக்கு அழுத்தி எல்லாத்தையும் மாத்துவாரு. அந்த பொண்ணோட இமைகள்லாம் கனக்கும். ஒரு மாரி அந்த பொண்ணுக்கு அன்ஈசியா ஃபீல் ஆகும். இல்ல, நீ வந்து எல்லாத்தையும் மறக்கிற, மறக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண மறக்க வச்சுருவாரு. என் பேரு நடேசன். நான் தான் உன்னை இத்தன வருஷமா வளர்த்தேன். நான் தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் தான் உன் கணவரா வரப்போறவர். புரியுதா உனக்கு? அப்படிம்பாரு. அந்த பொண்ணு அந்த ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கப்ப, மனசுல ராமச்சந்திரன பத்தின எல்லா நினைவுகளும் அழிக்கப்பட்டு, நடேசன பத்தின நினைவு மட்டும் தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. இதுதான் ஃபிளாஷ்பேக். இதனால தான் அந்த பொண்ணு வந்து யாருன்னே நீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முழிச்சதுக்கான காரணம் இதுதான். அது ஓடினால் நூல் நிலையம் அப்படிங்கிறது. ராமச்சந்திரனுக்கு வந்து முகத்துல 2 நாள் தாடி. இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பம். நேரா லைப்ரரிக்கு போறாரு. போஸ்ட் ஹிப்னோட்டிக் சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதை எடுத்து படிக்கிறது. ஏன்னா அந்த பொண்ணு பேசுனது வந்து சுத்தமா முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை பார்த்தா மட்டும்தான் இப்படி பேச முடியும். அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கும் இருக்கு அந்த பொண்ணு இப்படி பேசுனது. சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி போய் படிக்கிறாரு. படிச்சதுக்கு அப்புறம் இவர் யோசிக்கிறாரு. ஒருவேளை அவரோட மாமா வந்து இப்படி ஏதாவது பண்ணியிருப்பாரு, அந்த நடேசன் இருக்கார்ல ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. டாக்டர் பெர்னாண்டஸ் அப்படின்றத போறாரு. அவர் வந்து ஒரு நல்ல மனோதத்துவ நிபுணர், சைக்காலஜிஸ்ட். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அலசி ஆராய்ஞ்சு என்ன ஏதுன்னு சொல்றவர். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்றாங்க, ஹிப்னாட்டிசம் மூலமா ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் மறக்க வைக்க முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்கிறாரு ராமச்சந்திரன். ஏங்க அதெல்லாம் யாரு பண்ண போறா? இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, அது தப்பான விஷயமேங்க அப்படின்னோடனே, ஆமா பண்ணாரு இப்படி ஒருத்தர், இப்படி நடந்து போச்சு அப்படிங்கிறாரு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்து சரி நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் டாக்டர் அப்படின்னு சொல்லுங்க என்னென்னு பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, அவ என்னை எப்படி மறந்தாலும் அதே மாதிரி நானும் அவளை மறக்கணும் டாக்டர் அப்படின்னு சொல்லுவார். மறக்கணுமா? என்ன சொல்றீங்க நீங்க? இதெல்லாம் விளையாட்டு கிடையாதுங்க அப்படின்னோடனே, இல்லை அவ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால எப்படியாவது அவளை நான் மறக்கணும், அதுக்கு எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. டாக்டர் யோசிச்சுட்டு, இல்லை டாக்டர் ப்ளீஸ் எனக்காக நீங்கள் இதை பண்ணித்தான் ஆகணும் யோசிக்கிறாரு டாக்டர். சரி தூங்குறீங்களா நீங்கள் நைட்டு அப்படிங்கிறப்ப, தூக்கம் வரல. சரி ஒரு மாத்திரை உங்களுக்கு நான் தூக்கத்துக்கு தரேன், போட்டுக்கோங்க, தூங்குங்க, நாளைக்கு சாயங்காலம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் போயிடுறாரு. அடுத்த நாள் சாயங்காலம் வர்றாரு, எல்லாத்தையும் மறந்துடுறாரு. இப்போ வந்து ராமச்சந்திரன் கிட்ட போய் நீ சவிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காதலிச்சு அவ வீடு வரைக்கும் போன அசிங்கப்பட்டு வந்து அப்படின்னாலும் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே மறந்துட்டார். கதை இங்கே முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனா முடியாத கதை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஹெட்டிங் போகும். குட்டி தான் அடுத்து. இவ்வளோலாம் நடந்துருச்சு. சில மாதங்கள் கழிச்சு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதே ஹோட்டல்ல ஜூக் பாக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க இந்த ஜூக் பாக்ஸ் வந்து எது போட்ட எவ்வளவு காசு போட்டாங்க நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குறா. சர்வர் வந்து சொல்றாரு, இந்த 4 நாள் போடுங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணு கூட உட்காந்துருந்த பையன் வந்து 4 நாள் போடுறான். நான் ஒரு 4 நாள் முடியுங்களாட்டி வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, நீங்க உங்ககிட்ட பேசுறப்பெல்லாம் வந்து உங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம முன்னாடி ஏற்கனவே பேசுன மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறப்ப அந்த பையன் சொல்றான், ஆமா எனக்கு கூட எல்லா விஷயங்களையும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக அலசியிருக்கோமோ, இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த தேஜாவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, முன்னாடியே நடந்திருக்கு அப்படின்ட்டு. முன்னாடி நடந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி நடந்த மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி இருக்குங்க எனக்கு அப்படின்பாரு. 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருந்தவங்க பேர் ராமச்சந்திரன், சவிதா. அதாவது எந்த காதல் 2 பேர் மனசுலையும் போய் மறக்க வைக்கப்பட்டதோ அதே காதல் கொஞ்சம் மாசம் கழிச்சு திருப்பி துளிர்த்திருக்கு. அதுதான் அந்த கதையோட தலைப்பை ஈக்குவேட் பண்றது. மறுபடி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, மறுபடி அகெயின். இது வந்து ஒரு சிம்பிளான சிறுகதை. இதுல சுஜாதா அவர்கள் வந்து எப்பயுமே சிறுகதைகள் எழுதுறப்ப சில சயின்டிபிக் சிறுகதைகள் எல்லாத்துலயுமே வந்து சயின்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே ஹிப்னோட்டிசம் கான்செப்டை வச்சு அவர் ஒரு நாவலும் எழுதியிருப்பாரு. அது பேர் வந்து நில்லுங்கள் ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு. ஹிப்னோட்டிசம் கான்செப்டை மையப்படுத்தி தான் இருக்கும். இது வந்து ஒரு ப்ராப்பரான மருத்துவ செயல்முறை. இது வந்து லைக் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் இதை ட்ரையெல்லாம் பண்ணி பார்த்துருப்பாங்க. பட் ப்ராப்பர் டாக்டர் சப்போர்ட்டோ இல்லை ப்ராப்பரான ஒரு கன்சல்டேஷனோட கைடன்ஸோ இல்லாமல் இந்த விஷயத்த பண்ணக்கூடாது. அது ஒன்று இருக்குது. ப்ளஸ் சுஜாதா அவரோட கதைகளில் வந்து இந்த மாதிரி சயின்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது புதுசு கிடையாது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. இந்த கதை வந்து
ஒரு எண்டிங் வந்து ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான். டைம் கிடைச்சா இந்த சிறுகதை நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்க. ப்ளஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வேற எந்த ரைட்டரோட சிறுகதை வேணும், இல்ல என்ன புக்கோட ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொல்லுங்க. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.